ஹாய் யார், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். நம்மளுடைய முக்கியமாக நம்ம நரம்பு மண்டலம் நல்லாவே வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம நரம்பு மண்டலம் நல்லாக வேலை செய்யணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அறுசுவை உணவு உண்ண சொல்லியிருக்காங்க. அறுசுவை உணவுல இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, அப்புறம் கார்ப்பு, அப்புறம் கைப்பு, மொத்தம் 6 சுவை. இந்த 6 சுவை உணவு நம்ம எல்லாரும் எடுக்கிறோமாங்கிறது சந்தேகம் தான். எல்லாருமே இன்றைய ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சேர்ப்பதே இல்லை. அதை நம்ம சாப்பாட்டுல இருந்து ஒதுக்கியே வச்சுட்டோம். ஏன்னே தெரியல. பொதுவாக நம்ம கசப்பு சுவைக்கு ஆக்ஷனை பாருங்க. கசப்பு சுவை நம்ம நாவில் பட்ட உடனேயே நம்ம டேஸ்ட் ரிசப்டார்ஸ் மூலமா கட் பிரெயின் ஆக்சிஸ் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுடைய பிரெயின்ல உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நம்ம நரம்பு மண்டலத்துல நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் சிக்னலை பாஸ் பண்ணும், கடத்தும். அப்பதான் நம்மளுடைய நரம்பு மண்டலம் நன்றாக வேலை செய்யும். அதுக்குள்ள டிரான்ஸ்மிட்டர்ஸ் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதை இன்டியூஸ் பண்ற சக்தி இந்த கசப்பு சுவைக்கு இருக்குது. இதுதான் நம்முடைய சித்த மருத்துவர்கள் ஆயிரக்கால ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கசப்பு சுவையை சாப்பிடுங்க, நரம்புகள் பலப்படும்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்மளோட பிரெயின்ல உள்ள காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும். அதாவது நம்ம கையை அசைக்கணும், கால் அசைக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பாக்குறோம், நல்லதா கெட்டதா நம்ம டெசிஷன் பண்ண பாருங்க. பிரெயின் டிசைட் பண்ணணும் நமக்கு. இன்னொன்று நம்ம படிக்கணும், நல்ல ஆர்வம் படிக்கணும், நம்ம படிக்கிறது, நம்ம லேர்னிங் பண்றது, அது டிசைன் போட்டு வரைகிறது, டிராயிங், இந்த மாதிரி கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே அந்த பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ் தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வரைய சொல்லும். இது எல்லாமே இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்னொன்று ஞாபகம் மறதி. அதாவது இப்போ 30-35+ உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சு தேடுன்னு தேடிட்டு இருப்போம். இன்க்ளூடிங் மை செல்ஃபையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் மறதி எல்லாத்துக்குமே இப்போ அதிகமாயிட்டு வருது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த கசப்பு சுவையை நம்ம அதிகமா நம்ம வாரத்துல 3 நாளாவது சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஃபார்ம்ல, ஒரு சூப் ஃபார்ம்லயோ ஏதாவது எல்லாம் சொல்லணும். பார்த்துருக்கோம், சின்ன சின்ன ரீல்ஸ் பார்த்துருக்கோம். அந்த சீனி வரக்காய் அவிச்சு தண்ணி குடிங்க அப்படிலாம் சொல்றாங்க. சீனி வரக்காய் அது ஏன் அவிச்சு தண்ணி குடிங்க? அது கசப்பு சுவை. நம்ம உண்மையிலேயே சயின்டிபிக்கா பார்த்தோம்னா அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை தூண்டுற சக்தி அதுக்கு இருக்குது. அது முக்கியமா பார்க்க போனா வெந்தயம், கருஞ்சீரகம், நம்முடைய இதுல மஞ்சள், மிளகுன்னா நீங்க ரசம் வச்சு சாப்பிடலாம். வல்லாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா துவையல் வச்சு சாப்பிடலாம். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை சூப் வைக்கலாம். முருங்கைக்காய் நல்லா சாப்பிடலாம். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். சிறுகன் பிழைன்னு சொல்லுவோம், பொங்கல் பூ, அதில் கஷாயம் வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரி இன்னொன்று அகத்திக்கீரை, வாரத்துல 1 நாள் அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சள் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம மஞ்சள் அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். முடக்கர்தான், முள் முருங்கை, அதாவது முள் முருங்கெல்லாம் நம்ம அடை தட்டி சாப்பிடுவோம். இப்பெல்லாம் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. பாகக்காய், இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அந்த கசப்பு சுவையில அதிகமா சேர்க்க நம்ம நரம்பு மண்டலம் நன்றாக வேலை செய்யும். இதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவையுள்ள கசப்பு சுவையுள்ள நம்முடைய காய்கறிகள்ல எல்லாத்துக்குமே பப்பாளிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பப்பாளி பழம் இனிப்பு, ஆனா காய் நமக்கு கொஞ்சம் கசப்பு சுவை தான். அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். எடுக்கும் போது நம்முடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனும் இருக்குது. அது போக அதுல ஆந்தோசைனின்ஸ், அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது. பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் டெவலப் ஆகும், முதுமையும் தவிர்க்க முடியும். அதனால நம்ம நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யணும்னு சொன்னா கசப்பு சுவையை சவர்க்காம நம்ம சாப்பிட்டு வந்தோமா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். நன்றி.